அப்படி பேசிக் கொண்டிருக்கும்போதே அவருடைய ஒலி வாங்கி ஏதாவது மைக் பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் பேசுவதற்காக அடுத்த ஒலி வாங்கி எடுத்து பேசும்போதும் அவர் பேசுவது கேட்கவில்லை. திருச்சி என்றால் திருப்புமுனை தான் என்று சொல்லியது திமுகவினுடைய. குறிப்பாக அந்த தனி விமானத்தில் விஜய் அவர்கள் செல்வதற்கு கட்டணமாக கூகுள் மேப்பே திருச்சியே ரெட் கலரில் தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் திரண்டு வந்திருப்பதை அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். இன்னைக்கு நாம குமுதம் ரிப்போர்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் சுற்றுப்பயணம் இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும் கள அரசியல் இன்று திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்குது. அவர் பேசியதுபடியே திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் திருப்புமுனைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வந்திருந்தார். அவர் வழக்கம் போல மற்றவர்கள் கட்சி ஆரம்பித்தது போல ஆரம்பிக்கவில்லை. அவர் குறிப்பாக நடிகராக இருந்து ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து மக்கள் இயக்கம் என்று சொல்லி பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியின் பெயரை ட்விட்டர் தளத்திலே அறிவித்தார். அதன் பிறகு அறிக்கைகள் எல்லாம் ட்விட்டர் மூலமாகவும் அறிக்கைகள் மூலம் கண்டனத்தையும் பதிவு செய்து வந்தார். அதன் பிறகுதான் முதல் மாநாடு கொள்கை விளக்க மாநாடு என்று விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் நடத்தியதை பார்த்தோம். அதன் பிறகு கடந்த மாதம் 2வது மாநில மாநாட்டை மதுரையிலும் நடத்தியிருந்தார்கள். இதற்கிடையே அவர்களுடைய கட்சியினுடைய பூத் கமிட்டி மாநாடெல்லாம் கோயம்புத்தூர் இது போன்ற இடங்களில் நடைபெற்றதை பார்த்தோம். இடையில் சில ரோட் ஷோக்கள் என்று பார்த்தால் கோயம்புத்தூரில் ஒரு முறையும், ஜனநாயகன் பட ஷூட்டிங் கொடைக்கானலுக்கு செல்லும் போது மதுரையில் ஒரு ரோட் ஷோவும் நடைபெற்றதெல்லாம் பார்த்தோம். தற்பொழுது அபிஷியலாக அவர் பரந்தூரில் முதன்முறையாக கள அரசியலை தொடங்கியிருந்தார் என்று பார்த்தாலும் கூட முதலாக இப்போது தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய சுற்றுப்பயணத்தை சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம், தமிழக மக்களின் உரிமை மீட்போம் சொல்லிட்டு அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் 120 தொகுதிகளுக்கு மேலே சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்கிறாரு. தேமுதிகவிலையும் பார்த்தோம் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. பாமகவில் பார்த்தா அன்புமணி அவர்கள் அவரும் ஒரு பக்கம் வந்து நடைப்பயணம் அந்த மாதிரியான பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு கட்சிகளும் தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜயனுடைய கட்சி இதுவரைக்கும் 2 மாநாடுகளை மட்டுமே தான் நடத்தியிருந்தது. கள போராட்டம் என்று பார்த்தால் பரந்தூருக்கு சென்றிருந்தால் சமீபத்தில் அஜித் குமார் என்கிற இளைஞரின் லாக்அப் டெத்திற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் சென்னையில் நடத்தியிருந்தார்கள். இது மட்டும்தான் இருந்தது. கடந்த முறை மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொதுவாக சில விஷயங்களை பேசிவிட்டு சென்று விட்டாரே தவிர, குறிப்பாக திமுகவினுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அதிருப்திகள், இந்த அரசினுடைய குறைபாடுகள் சுட்டிக்காட்டி எதுவும் அவர் குறிப்பிட்டு பேசவில்லை என்பதெல்லாம் இருந்தது. அதனால் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் இது குறித்தெல்லாம் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக எப்பொழுதுமே விஜய்க்கு வரக்கூடிய விமர்சனம் இந்த சுற்றுப்பயணத்திலும் வந்தது. எப்படி அவரை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் செய்கிறார் என்று சொல்வார்கள். குறிப்பாக அவர் நலத்திட்ட உதவிகளை கூட பனையூரில் இருந்தே செய்கிறார். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வெள்ள நிவாரணம் எதுவாக இருந்தாலும் பனையூர் தனது கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து தான் அதையெல்லாம் செய்கிறார் என்று அவர் மீது ஒரு விமர்சனம் இருந்து வந்த சூழ்நிலையில் இன்று அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதாக சொல்லும்போது அவருடைய சுற்றுப்பயண விவரங்கள் எல்லாமே சனிக்கிழமையாக இருந்தது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சனிக்கிழமையும் பிறகு ஞாயிற்றுக்கிழமையும் என்பது வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் என்ற மாதிரியும் விமர்சனங்களை எல்லாம் அவர் சந்திக்கக்கூடியதையும் பார்த்தோம். இந்த நிலையில் காவல்துறையிலும் கடும் கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் தவிகவுக்கு விதித்திருந்தார்கள். அது திட்டமிட்டே திமுக செய்வதாக தாவேக்காவினர் வாதிட்டாலும், குறிப்பாக விஜய் போன்ற நட்சத்திர அந்தஸ்துடைய ஒரு அவர் சொல்வது போல சொல்வதென்றால் கெரியனுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பொதுவெளிக்கு வரும்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும் என்பதால் காவல்துறையும் தங்களுடைய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். முதலில் தாவேக்காவினர் ஏற்க மறுத்தாலும் பிறகு அந்த 23 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்று அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். குறிப்பாக சென்னையிலிருந்து நடிகர் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலம் திருச்சிக்கு சென்றடைந்தார். குறிப்பாக அந்த தனி விமானத்தில் விஜய் அவர்கள் செல்வதற்கு கட்டணமாக 15 லட்சம் ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி அவர் தனி விமானம் மூலம் சென்றடைந்தார். குறிப்பாக இன்று அவர் பிரச்சாரம் செய்வதற்கு திருச்சியில் 10:35 மணிக்கு முதல் பாயிண்ட், அதாவது மரக்கடை பகுதியில் அவர் எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் விமான நிலையத்திலிருந்து 10:35 மணிக்கு மரக்கடை பகுதிக்கு வரலாம் என்று சொல்லியிருந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கே 1 மணி நேரம் என்ற அளவிற்கு ஆகும் அளவில் அந்த அளவிற்கு மக்கள்
கூட்டம், இன்னும் கூட்டம் என்பதை விட நெரிசல் அதிகமாக இருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களும் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் கட்டுக்கடங்காமல் தடுப்புகளை எல்லாம் உடைத்து கொண்டு ஓடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். பிறகு அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறிய பிறகு மக்கள் வெள்ளம் சூழ்ந்ததால் வாகனம் மிக மெதுவாகவே வரும்படி இருந்தது. குறிப்பாக 10:30 மணிக்கு மரக்கடை வர வேண்டிய நடிகர் விஜய் அவர்களுடைய வாகனம் கிட்டத்தட்ட 3 மணி ஆகிவிட்டது அவர் அந்த இடத்தை வந்து அடைவதற்கு. அதன் பிறகுதான் அங்கு அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார். குறிப்பாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போதும் யாரும் எதிர்பாராத வகையில் தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லலாம். அப்படி ஒரு தொழில்நுட்ப கோளாறால் சொதப்பியதையும் பார்த்தோம். அதனால் அவர் பேசுவதை ஆர்வமாக கேட்க வந்த அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவர் பேச வந்த விஷயங்களை இரண்டாவது மைக் மாற்றியும் சரியாக கேட்காவிட்டாலும் அவர் சில விஷயங்களை சுருக்கமாக பேசிவிட்டு சென்றார். இதனால் அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொலைக்காட்சி நேரலையில் கூட அவர் என்ன பேசுகிறார் என்பதை சரியாக யாராலும் கேட்க முடியவில்லை. அருகில் இருந்தவர்கள், குறிப்பாக தாவேக்காவினர் மூலமாக அவர் பேசிய விஷயங்களை தான் தற்பொழுது பத்திரிகைகள் வாயிலாக நாம் அறிந்து வருகிறோம். இந்த இதிலையும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். குறிப்பாக ஒரு 3 மணி அளவில் வாகனத்தின் மேலேறி பேச வந்த விஜய் அவர்கள் மைக்கை எடுத்து ஒளிவாங்கி எடுத்து பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் வணக்கம் சொல்லி திருச்சியினுடைய பெருமைகளை தான் முதலில் சொன்னார். குறிப்பாக எந்த ஒரு காரியத்தையும் நல்ல ஒரு மண்ணில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் திருச்சியிலேருந்து இதை வந்து ஆரம்பிக்கிறேன், திருச்சியிலேருந்து எதை பண்ணினாலும் திருப்புமுனை தான் அப்படின்னு சொல்லி சில வரலாற்று விஷயங்களையும் திரும்ப அவர் வந்து பேசினார். குறிப்பாக 1956 அண்ணா அவர்கள் போட்டியிட விரும்பிய இடம் திருச்சி தான். அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை திருச்சியில் தான் நடத்தினார் என்று சொல்லி பேசியவர் திருச்சி எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லி அதனுடைய பெருமைகளை பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக திருச்சி என்றால் திருப்புமுனை தான் என்று சொல்லியது திமுகவினுடைய மறைந்த முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். அதையே விஜய் அவர்களும் குறிப்பிட்டதாக பார்க்கலாம். அதே போல் எம்ஜிஆர் அவர்களும் திருச்சியை அந்தளவுக்கு முக்கியமாக நினைத்திருக்கிறார். அவருடைய முதல் மாநில மாநாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் 2வது தலைநகரமாக திருச்சியை அவர் அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னொன்று, திருச்சி தமிழகத்தினுடைய மைய பகுதியில் இருப்பதால் அனைத்து கட்சிகளுடைய மாநாடோ முக்கியமான பொதுக்கூட்டமோ திருச்சியை மையப்படுத்தி இருந்திருக்கிறது இதுவரை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த வகையில் விஜய் அவர்கள் நடத்திய 2 மாநாடுகளும் வேறு ஊர்களில் நடந்திருந்தாலும் அவருடைய முதல் சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து தொடங்குவது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக தாவேக்காவினரும் விஜயம் பார்ப்பதை வந்து பார்க்க முடிகிறது. அப்படி அவர் பேச ஆரம்பித்த போது அந்த காலத்தில் போருக்கு செல்லும்போது குலதெய்வ கோயிலில் போய் வழிபட்டு செல்வார்களே, அதுபோல் வரக்கூடிய 2026 ஜனநாயக தேர்தல் என்னும் போருக்கு முன்பாக நான் உங்களை இங்கு சந்திக்க வந்துள்ளேன் என்று அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக தன்னுடைய பேச்சை தொடங்கினார். அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே அவருடைய ஒலி வாங்கி ஏதாவது மைக் பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் பேசுவதற்காக அடுத்த ஒலி வாங்கி எடுத்து பேசும்போதும் அவர் பேசுவது கேட்கவில்லை. ஒன்று, இது ஏற்பாட்டாளர்களுடைய சொதப்பல் என்றும் பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம், இப்படி ஒரு கூட்டத்தை தாவேக்காவினரும் விஜயுமே எதிர்பார்க்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். அதாவது இந்த ஒரு மாநாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கிறது. குறிப்பாக கூகுள் மேப்பே திருச்சியே ரெட் கலரில் தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் திரண்டு வந்திருப்பதை அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் 7 மணி நேரம் அளவுக்கு பயணம் செய்து வரக்கூடிய நிலைமையை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதற்கு பிறகு அவர் ஒளி வாங்கி மாற்றியும் சரியாக பேச முடியவிட்டாலும் தன்னுடைய கருத்தை பேச வேண்டும் என்று பேச ஆரம்பித்தார். குறிப்பாக இந்த முறை அவர் யாரை எதிர்த்து பேசுவார் என்று தெரிந்த விஷயம்தான். ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிராக இந்த முறை பேசுவதற்காகவே அவருடைய முன் தயாரிப்புகள் எல்லாம் இருந்தது. குறிப்பாக திமுக அளித்த கடந்த ஆண்டு 2021 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட 505 தேர்தல் அறிக்கைகளில் எந்த விஷயங்களெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பேசி இதையெல்லாம் செய்தார்களா என்று குறிப்பிட்டு பேசி இதையெல்லாம் செய்யாத திமுகவினருக்கா உங்கள் ஓட்டு என்று கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். எப்படி ஜெயலலிதா அவர்கள் செய்வீர்களா என்று அவருடைய பஞ்சாக அவருடைய ஸ்டைலில் கேட்பாரோ அதுபோல் விஜயும் என்று வந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு டீசல் விலை 3 ரூபாய் குறைப்பார்கள் என்று சொன்னார்கள், செய்தார்களா? அதே போல் வந்து மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து என்றார்கள், செய்தார்களா? அதே போல் அரசு வேலைவாய்ப்பில் 40% பெண்களுக்கு என்று சொன்னார்கள், அதை செய்தார்களா? அதே போல் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் என்று சொன்னார்கள், எல்லோருக்கும் அது கிடைத்ததா?
இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்று சொன்னார்களே, அதை செய்தார்களா அப்படி என்று அவர் சில விஷயங்களை அடுக்கிக் கொண்டே சென்றார். இதையெல்லாம் செய்யாத திமுகவினருக்கா உங்களுடைய ஓட்டு என்று அவர் கேள்வியையும் கேட்டார். இப்படி நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருப்போம், அவர்கள் அதற்கு பதில் சொல்லப் போவதில்லை, அவர்கள் மௌனமாகத்தான் இருப்பார்கள் என்று தன்னுடைய பேச்சை தொடர்ந்து பேசினார். இப்படி இதுவரைக்கும் திமுகவை அவர் குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டது ஒரு குற்றம் சாட்டவில்லை, பொதுவாக பேசி கொண்டிருக்கிற என்ற சூழ்நிலையில் தேர்தல் அறிக்கையிலிருந்து தன்னுடைய விமர்சனத்தை வைத்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் என்று பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சில லோக்கல் விஷயங்களையும் உள்ளூர் விஷயங்களையும் பேசியிருக்கிறார் என்றும் பார்த்தோம். குறிப்பாக திருச்சி என்பதால் திருச்சியை சேர்ந்த அமைச்சர்கள் குறித்தும் அவருடைய ஊழல்கள் குறித்தும் பட்டியலிட்டிருக்கிறார். அதே போல் கிட்னி திருட்டு பற்றியும் அவர் பேசியது இதெல்லாம் இந்த பேச்சில் கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாக சொல்லலாம். ஆனாலும் இது தொழில்நுட்ப காரணமாக அங்கு கூடியிருந்தவர்களுக்கே இந்த விஷயம் சரியாக கேட்கவில்லை என்பதும் ஒரு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. குறிப்பாக இது ஒரு பக்கம் தொழில்நுட்ப கோளாறு என்று சொன்னாலும், இன்னொரு பக்கம் இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் என்று சொல்லும்போது அந்த கூட்டத்தினருடைய சத்தத்தை மீறி இந்த ஒலிவாங்கியாக இருக்கட்டும், ஒலிபெருக்கியாக இருக்கட்டும், அது வேலை செய்யவில்லை என்று தான் அதை பார்க்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் இது ஒரு பிரச்சார மேடையில் ஒரு மாநாடு போல திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழல். ஒரு வாகனத்தில் ஒரு கேரவேனில் வந்துதான் அவர் பிரச்சாரம் செய்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பீக்கரோ அந்த மைக்கோ அந்த கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் இல்லை என்பதை காட்டியிருக்கிறது. முதல் பிரச்சாரமே இப்படி சொதப்பலில் ஆரம்பித்திருக்கிறது என்று அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாகத்தான் இதை விஜய் அவர்களும் தாவேக்காவினர் பார்க்கிறார்கள். இன்று 7 மணி வரைக்கும் தான் அனுமதி கொடுத்திருந்தார்கள் காவல்துறையில். கடைசி பாயிண்டாக குன்னம் வரை அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது தொடர்ந்து மரக்கடையை அடுத்தடுத்து அவர் பயணிக்கிறார். எத்தனை மணி வரை அவர் இன்றைய பயணத்தை செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. குறிப்பாக 7 மணி வரைக்கும் அந்த அனுமதி இருக்கிறது. அதுவரை தொடர்வாரா? இல்லை, இதுவரைக்கும் அவர் 2 மாநாடுகளை நடத்திய போதே 6 மணி வரை தான் அவருடைய மாநாடே நடக்கும், 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது போன்ற விமர்சனங்களும் விஜய் மீது இருந்தது. இன்னைக்கு 6 மணிக்கு மேலே விஜயனுடைய பிரச்சார வாகனம், சுற்றுப்பயண வாகனம் செல்லுமா அப்படிங்கிறதும் குறித்து எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லது அவர் இன்று திட்டமிட்டபடி குன்னம் வரை அவருடைய சுற்றுப்பயணத்தை முடிக்க வேண்டுமெனில் கண்டிப்பாக இரவு 11 மணி 12 1 மணி வரை கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் திருச்சி அதனை சுற்றி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் நடிகர் விஜய் அவர்களை, தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை காண வேண்டும் என்ற ஆவலில் மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேக்காவினுடைய கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தார். யாரும் குழந்தைகளுடன் வர வேண்டாம், சிறுவர்கள் வர வேண்டாம், வயதானவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கை குழந்தைகளுடன் சிறுவர்களும் முதியவர்களுமே வந்ததையெல்லாம் நாம் அந்த காட்சிகளில் பார்க்க முடிந்தது. இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்டிலும் அவருக்கு அனுமதி நேரமாக 25 நிமிடம் கொடுக்கப்பட்டதே விமர்சனமாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவருடைய பேச்சு என்பது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மிகச் சுருக்கமாக முடித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு அவர் சென்று பேசும்போது இன்னும் வேறு விஷயங்கள் என்னென்னலாம் பாயிண்ட் அவுட் செய்து பேசப் போகிறார் என்பது குறித்தும் தமிழகத்தினுடைய மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் ஆர்வலர்களுமே அது குறித்து ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது போன்ற பயணத்தை செய்வதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அரசியல் ரீதியாக அவருக்கு அந்த மாநாடுகளை விட இதில் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். குறிப்பாக சில விஷயங்களை இப்பொழுது ரியலாக பார்க்கும்பொழுது என்ன தெரிகிறது என்றால், விஜய் அவர்கள் குறிப்பாக சில பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி வராத விமர்சனத்தை வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒருவேளை அவர் களத்திற்கு வந்தால், சாலையில் மற்ற தலைவர்களைப் போல வந்தால் அது எந்த அளவுக்கு இடையூறாக மாறும் என்பதை இந்த காட்சிகளையே நம்ம பார்த்தும் சொல்ல முடிகிறது. ஏனென்றால் இதிலேயே ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் விமான நிலையத்திலிருந்து முதல் பாயிண்டான மரக்கடை வரை அது ஒரு ரோட் ஷோ போலவே தான் இருக்கிறது. இன்று தாவேக்கா மீதும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் மீதும் எத்தனை வழக்குகளை காவல்துறையினர் பதிய போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
தொடர்ந்து தவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாரா அல்லது அந்த சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கிடைக்குமா என்பதையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த முறை இந்த சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விஜய் அவர்கள் பேசியது உங்களுக்கு கேட்டதா? அவர் பேசிய விஷயங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சுற்றுப்பயணம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.